இன்னைக்கான டாப் சம்பவங்கள் என்னென்னு பார்ப்போமா? அதுல ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் விஜய் சார் இன்னைக்கு சென்னையில சைதாப்பேட்டையில இருக்கிற MC ராஜா சமூக நீதி விடுதிக்கு வந்து சடனா விசிட் போயிருக்காரு. எதுக்குன்னா, கொஞ்ச நாளா மாணவர்கள் வந்து சமூக நீதி விடுதியில சாப்பாடு சரியில்லை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதற்கு வன்னியரசு அவர்கள் வந்து சமூக நீதி விடுதியில போடுற 3 வேளை சாப்பாடையும் போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்ப சொல்லி உத்தரவு போட்டிருந்தாரு. அதை அடுத்து முதலமைச்சர் விஜய் சார் வந்து சடனா அங்க விசிட் போயிருக்காரு. அங்க மாணவர்கள் எல்லாரையும் நேர்ல பார்த்து அவங்களோட குறைகளையும் அவங்களோட கோரிக்கைகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அது என்னன்னா, மாணவர்கள் எல்லாருமே சாப்பாடு ஃபுல்லாவே பூச்சி புழுவா இருக்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மாணவர்கள் எல்லாருமே ஏழை எளிய மாணவர்கள் அப்படின்றதுனால வார்டன் வந்து சரியா ட்ரீட் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அடிப்படை வசதிகள் வந்து நிறைய இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் விஜய் சார் அது எல்லாத்தையுமே உடனடியா சரி பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. செகண்டு, ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் வந்து RDO ஆபீஸ்ல 40 ஆம்னி பேருந்துகளுக்கு வந்து அனுமதி வாங்கியிருக்காங்க. அதுக்கு அவங்க ₹1 கூட லஞ்சம் வாங்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, போன DMK ஆட்சியில வந்து ஒரு ஆம்னி பேருந்துக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் வந்து லஞ்சம் கேட்டிருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, 40 பேருந்துக்குன்னா 2 கோடி ரூபாய் எங்க இருக்கு? இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இவ்ளோ லஞ்சம்லாம் வாங்குவாங்களா அப்படின்னு. தாவேகா அரசு வந்து லஞ்சம் வாங்காம ஆம்னி பேருந்துகளுக்கு எல்லாம் அனுமதி கொடுத்திருக்காங்க. அதனால ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் வந்து 500 பேருந்துகள்ல கவர்மெண்ட் பஸ் கட்டணத்துக்கே இயக்குறதுக்கு முதலமைச்சர் விஜய் சார்ட்ட வந்து மனு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, பண்டிகை காலங்கள்ல டிக்கெட் ரேட்லாம் வந்து அதிகமா இருக்கும். அந்த டிக்கெட் ரேட்லாம் நாங்க ஏத்தாம நார்மல் பிரைஸ்ல டிக்கெட் கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. தேர்டு, சென்னை தலைமைச் செயலகத்துல முதலமைச்சர் விஜய் சாரோட தலைமையில வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை ஆய்வு கூட்டம் வந்து நடந்துச்சு. அதுல முதலமைச்சர் விஜய் சார் வந்து 2031க்குள்ள குடிசைகளே இல்லாத நகரத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தரமான வீடு வழங்கணும், வாழ்றதுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை வந்து உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை நடத்தியிருக்காங்க. ஃபோர்த்து, இன்னைக்கு கோயம்புத்தூர் கவுன்சிலர்கள் கூட்டத்துல காங்கிரஸ் கவுன்சிலர் வந்து போன DMK ஆட்சியில கோயம்புத்தூர்ல மட்டும் 40 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு DMK கவுன்சிலர்கள் வந்து அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி அது அப்படியே பெரிய வாக்குவாதமா மாறி DMK கவுன்சிலர்கள்லாம் சேர்ந்து காங்கிரஸ் கவுன்சிலரை வந்து தாக்கி சேலையெல்லாம் இழுத்து அவங்கள வந்து அந்த இடத்த விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க. ஒரு பொண்ணை இந்த மாதிரி எல்லாம் தாக்கியிருக்காங்க. அந்த கவுன்சிலர் வந்து வெளியே வந்து முதலமைச்சர் விஜய் சார் இதெல்லாம் பார்த்து அவங்க மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த்து, தமிழ்நாட்டுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆன்லைன் முறையில இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுல 33 கேள்வி வந்து கேட்டிருப்பாங்க. அதை ஃபில் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணணும். இதுல நீங்க கொடுக்குற டீட்டெயில்ஸ் வந்து ரகசியமா இருக்கும். அதனால நீங்க நம்பி உங்களோட டீட்டெயில்ஸை வந்து கொடுக்கலாம். இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் சார் அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இன்னையில இருந்து இந்த மாசம் முடியிற வரைக்கும் ஆன்லைன்ல வந்து கணக்கெடுப்பு நடக்கும். காலை 6 மணில இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் நீங்க உங்களோட டீட்டெயில்ஸை ஆன்லைன்ல கொடுக்கலாம்.